எதுக்கு இந்த சின்ன மீட்டிங், எதுக்கு பொதுமக்கள் எரிய இந்த மாதிரி ஒரு கருத்துனா, மக்கள் வந்து ரொம்ப வெயில்ல ரொம்ப தவளிக்கிறதை என்னால பார்க்க முடியல. மற்ற கோயில்ல மற்ற இடத்துல எல்லாம் ஷெட்டு நல்லா இருக்கு, நல்லா ஜனங்க போய் உட்காந்துருக்காங்க, ஃபேன் போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம கோயில அந்த அந்த இது இல்லை, அந்த என்ன சொல்றது அப்படியே மற்ற விஷயம் நம்ம இது கோயில இல்லை. அதனால இது எனக்கே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. சோ இதனால பக்தர்கிட்ட நிறைய பேர்த்திட்ட கேட்டேன், காரியம் முடிஞ்சவங்ககிட்டே கேட்டேன், காரியம் முடியாதவங்ககிட்ட கேட்டேன். குழந்தைய வச்சிருக்காங்க, வயசானவங்க வந்திருக்காங்க, முடியாம வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணி தர போறீங்க, ஏதாவது ஒரு ஷெட்டு போட்டு கொடுங்க, எங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ பேர்த்திட்ட கேட்டேன். சோ யாருமே வந்து முன்ன நின்று யாருமே எங்களுக்கு நாங்க இதை செய்யறேன் பண்றேன் பிடிக்கிறேன்னு யாரையும் இது வரைக்கும் எந்த வார்த்தையும் எதுவும் சொல்லல. சோ இதை வச்சு எனக்கு ரொம்ப மன உடைச்சல், ரொம்ப மன உடைச்சல். நேற்று தான் வந்து கல்கத்தா காளி போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நல்ல முறை அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு இது காளி கோயிலே முடிவு எடுத்துட்டேன். சோ பாரமான வாழ்க்கையை யாரும் வாழக்கூடாது, யாரோட வாழ்க்கையில் யாரும் போய் பங்கெடுக்கவும் கூடாது. இது ஒரு எனக்கு ஒரு பாடம். சோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, என் பக்தர்களை காப்பாற்றணும். அவங்க வெயில்ல உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன பண்ணலாம், யாராவது ஒரு சின்ன விஷயம், யாராவது ஒரு கோஆபரேட் தர முடியுமா, யாராவது ஏதாவது பேச முடியுமா? இதை பத்தி யாருமே பேச முடியாது. ஏன்னு கேட்டா இது என்னுடைய சொந்த ஓன் கோவில், என்னுடைய கோவில். என் கோயிலுக்கு நான் தான் வர பக்தர்களை நல்ல முறையா பார்த்து நல்ல முறை சர்வீஸ் பண்ணி அவங்களை அனுப்பணும். எவ்வளவு பிரச்சனையாலும் என்னை தேடிதான் வரீங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து. அம்மாவை பார்த்தா ஒரு பிரச்சனை தீர்ந்துரும், அம்மாவை பார்த்தா ஒரு வழி தீர்ந்துரும் சொல்லி ஒரே கஷ்டத்துக்கு தான் இந்த வெயில்ல, மழையில, காற்றுல, அது இப்படி கொடுமையில வந்து நின்றுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கோசரம் நான் ஒரு தியாகம் பண்ண போறேன் இன்னைக்கு. அது என்னன்னு யாரும் மன வருத்தப்பட வேணாம். அதை நான் இப்ப முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம் கேட்டா, என்னுடைய தாலியை கழட்டி நான் வந்து இன்னைக்கு நான் ஷெட்டு வாங்க போறேன். என் மக்களே பார்க்க முடியல, அந்த குழந்தைய பார்த்தேன், வெயில நிக்குது. இது வந்து 8 பவுன். என் பக்தர்கள் பாடுறது என்னால கண்ணுல பார்க்க முடியல, வெயில போய் நிக்கிறது என்னால தாங்க முடியல. நான் பூஜை போட்டுட்டு எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அங்க போய் நிக்கிறாங்க, இங்க போய் நிக்கிறாங்க. சோ இந்த மங்களிட்ட முன்னையும் ஃபர்ஸ்ட் நம்ம இடம் வாங்கும் போது இந்த தாலி தான் கழட்டி வாங்கினேன். இப்பயும் உங்களுக்கோசரம் இந்த தாலியை கழட்டிட்டு உங்களுக்கோசரம் நான் இந்த செட்டப்பை போட போறேன். இப்பயே ஆசாரி வர சொல்ல போறேன். இது என்ன பண்ணுமோ இது பண்ணிட்டு மக்களுக்கோசரம் இந்த ஷெட்டு போட போறேன். இனிமேல் இதுக்கு வேலை இல்லை. நான் அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் கூட. முன்ன மாதிரி நான் என் பேரை கெடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பொழப்பு உண்டு. யாரையும் நம்பி என்ன நம்பி நீங்க வந்திருக்கீங்க, உங்களை நான் கரை சேர்க்கணும். அந்த ஒரே காரணத்துக்கு தான் இதை கழிச்சிருக்கேன். இது என்னுடைய தாய் வாங்கி கொடுத்தது. இதை நீங்க அடுத்த தடவை எல்லாரும் வரும்போது இந்த இடத்துல என் ஷெட்ல தான் உட்காரணும். இதுதான் என்னுடைய ஆசை சார். உட்கார வைப்பேன், உட்கார வச்சு கேண்டீன் ஓபன் பண்ணி மக்களுக்கு சாப்பாடு போடுவேன். இது உறுதி, இது சத்தியம். இது 10 நாளும் இல்ல வேற ஏதாவது கழிச்சு கூட வித்துட்டு ஷெட்டு போட சொல்லுவேன்.